கூலி வந்து ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? புக் மை ஷோவில் நம்ம டிக்கெட் புக் பண்ணாலுமே கூட அது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் 18+ மேலே இருக்கவங்க தான் தேட்டரில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தேட்டருக்கு வரும்போது வேலிட் ஐடி ப்ரூஃப் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து டிக்கெட்டே புக் பண்ணுற இதுக்கு வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தெரிஞ்சுமே கூட பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து தான் இருக்காங்க. தேட்டர்காரனும் உள்ள அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேசுனேன். எங்கள் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா கூலி படம் பார்க்கறதுக்கு வந்து குட்டி பையனை ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் சொன்னேன் இவன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா புக் மை ஷோலே காட்டிச்சு பார்த்தேன்ல, வேலிட் ப்ரூஃப்லாம் கேட்டுச்சு. தேட்டரில் வந்து கண்டிப்பாக அமுச்சிடுவாங்க. உடனே எங்கள் வீட்டில் அதெல்லாம் தேட்டர்லாம் செக்கே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி நானும் வந்து தைரியத்தில் வந்தேன். ஏன்னா வந்து சென்னையில் வந்து ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பார்த்தாங்க படம் கூலி வந்து. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து 10 வயசா 12 13 தெரியல பையனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது வந்து தேட்டர்காரன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே இவன் வந்து பார்க்கக்கூடாது, அலோவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக சொல்லியிருக்காங்க. அது உடனே அந்த அம்மா வந்து நீங்கள் ரீஃபண்ட் கொடுங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? அது ஏ சர்டிஃபிகேட் படம்னு உங்களுக்கு தெரியாது, அந்த நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள வெளில அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் படமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, சென்னையிலையாச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களே சில தேட்டர்ஸில் அப்படின்னு எனக்கு சந்தோஷமாச்சு. அப்புறம் நான் அதை நம்பி தான் காஞ்சிபுரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நான் இது சைக்கோ மூவி பார்த்தேன், உதயநிதி ஸ்டாலின் ஃபிலிம் பார்த்தேன். அது இட்ஸ் அ பிக் ஏ மூவி. அது வந்து அதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. என் பக்கத்து சீட்டில் ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு தேட்டரில் படம் பார்த்துட்டு கேள்வியாக கேட்டுருந்தாங்க அவங்க அப்பா கிட்ட, என்னடா இது பேரண்ட்ஸ்க்கு என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அப்புறம் நாங்கள் வந்து கூலி மூவி போகும்போது நான் சொல்லிட்டே வந்தேன், நீங்கள் வேணா பாரு, கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா எல்லாரையும் வந்து அலோவ் பண்ணாங்க. பசங்க, சின்ன பசங்க தான் நிறைய பேர் இருந்தாங்களே தேட்டரில். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் மேலே தப்பு சொல்கிறதா இல்லை தேட்டர்காரன் மேலே தப்பு சொல்கிறதா? ஆனால் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்க தான் செய்யுது. கூலி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராவாக தான் இருந்துச்சு படம் வந்து. அந்த சேரில் உட்காரும்போது அந்த டெட் பாடி அது அப்படியே ஆஷ் வர்றது, கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறதா இருக்கட்டும், பிளட் ஷெட்ஸ் எது கையில் கச்சாலம் போட்டு குத்துறது, ஸோ இதெல்லாம் படம் ஃபுல்லாக ராவாக தான் இருந்துச்சு. இது வந்து நமக்கு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் தெரில. இந்த கேட்டுக்கு ஏட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தோன்றதெல்லாம் ஓகே தான். நமக்கு வந்து அந்த மாதிரி படம் பார்த்து பார்த்து பழகிடுச்சு. ஸோ இது வந்து 18+ கீழே உள்ளங்க பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்கான படத்தில் வந்து சீன்ஸ்லாம் இருக்க தான் செஞ்சுது. ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸ், பிளட் ஷெட் அப்படினால 18+ கீழே உள்ளவங்க பார்க்கக்கூடாது. ஏன் ராயனும் அப்படி தானே, ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் தான். ஸோ எனிஹவ் தேட்டர்காரங்க இனிமேட்டு வந்து இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். தேட்டர்காரங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசம் தான் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி பசங்க கெட்டு போயிடுறாங்க இந்த படத்தை பார்த்து அப்படின்னு தேட்டர்காரங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ ஓகே கைஸ், நீங்கள் பார்த்த தேட்டரில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.